ஒரு ஃபோன் கால், அதுவும் ஒரு வக்கீல்ட்ட இருந்த வந்த கால் தான் அவங்க சொன்னத கேட்ட உடனே விஜயோட உலகத்தையே அப்படியே தலைகீழா மாத்திடுச்சுன்னு தான் சொல்லணும். ரோகிணி, மனோஜும் எங்கேயும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா அப்படின்ற டவுட் அவங்களுக்கு வருது. ஆனா முத்து ஃபேமிலிய காப்பாத்துறதுக்காக வேண்டி அவன் எடுக்கிற சீக்ரெட்டான டிசிஷன், இவ்வளவு நாளா மறைஞ்சிருந்த உண்மை இப்ப வெளியில வரப்போகுதா அப்படின்னு நமக்கு தோணும். மனோஜும் ரோகிணியும் டைவர்ஸ் பண்றதுக்காக வேண்டி பார்த்துட்டு இருந்த வக்கீல் விஜயாட்ட சொன்ன விஷயத்த கேட்ட உடனே விஜய் ஷாக்கிங்ல இருக்காங்க. ஆனா முத்துக்கு ஒரு ஹாப்பியான விஷயம் நடந்திருக்கு. என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். எபிசோடு ஃபுல்லாவே விஜயோட திமிரு, அதே மாதிரி ரோகிணியோட இன்டைரக்டான பிளே, முத்துவோட போராட்டம், இந்த மாதிரி மூணையுமே சுத்தி தான் மூவ் ஆகுது. எவ்ரி சீனுமே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ஆக போதோ அப்படின்ற ஆங்ஸைட்டி மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். இன்னைக்கு எபிசோட் பிகினிங்ல பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம மீனா வீட்டுல இருக்கிற விஜயா திமிராவே பேசிட்டு இருக்காங்க. உடம்பு சரியில்லாத சுச்சுவேஷன்ல கூட அவங்களோட பழைய ஆட்டிடியூட் கொஞ்சம் கூட விடவே இல்லை. இவ்வளவு மட்டும் திருந்தலையே இவங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கோவம் வரும். அப்படிதான் விஜயோட ஆட்டிடியூடுமே இருக்குது. மீனோட அம்மா நல்ல மனசோட விஜயாட்ட இன்னைக்கு பூரி சமைக்கவா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சாதாரணமா ஆன்சர் சொல்றதை விட்டு மட்டும் விஜய் என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா, நீங்க எந்த எண்ணெயில பொரிப்பீங்க, பழைய எண்ணெயா இல்ல புது எண்ணெயா அப்படி இப்படி கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டு அவங்கள சங்கடப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மீனோட அம்மா பேசுற விதமே ரொம்ப பாவமா இருந்துச்சு. விஜய் அந்த மாதிரி கேட்கிற கேள்விக்கு எல்லாமே மீனோட அம்மா பாவமா பயந்துட்டு அவங்கள்ட்ட ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு ரிலேஷனா இல்ல ராஜ ஃபேமிலியோட ஆளா அப்படின்ற அளவுக்கு தான் விஜய் அங்க இருக்கிற எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனா விஜய்க்கு பாத்தீங்கன்னா யாரோட அன்புமே பெருசா தெரியவே இல்லை. அந்த திமிர் மட்டும் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கூட கம்மியாகவே இல்லை. அந்த பக்கத்துல பாக்குற அண்ணாமலைக்கு எவ்வளவு பெயின் இருக்கும் அப்படின்றது அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லயே நல்லாவே தெரியுது. ஆஸ் யூஷுவல் அண்ணாமலை விஜயோட திமிரை பார்த்து கடுப்பானாலுமே அவரால் எதுவுமே பேசவே முடியல. இவன் இப்படிதான் அப்படின்னு அழுத்துக்கிறாரு. மீனா வீட்டுல இருக்கிற எல்லாருமே விஜயாக்க வேண்டி விழுந்து விழுந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. முத்து மட்டும் அப்பாட்ட என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, அம்மா இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அவனோட மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ், பிரஷர் எல்லாமே தெளிவா தெரியுது. ஆனா அண்ணாமலை சொன்ன ஒரே ஒரு விஷயம் ரொம்ப இமோஷனலா இருந்துச்சு. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, வேற வழியில அவ இருந்துதான் ஆகணும். வீட்டுல இருக்கிற எல்லாருமே நல்லபடியா தானே கவனிச்சுக்கிறாங்க. அந்த சந்தோஷம் அவளுக்கு இருக்கு. ஆனா அதை வெளியில காமிச்சிக்க மாட்டேன்றா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளவு கோவம் இருந்தாலுமே அவரோட வைஃப் புரிஞ்சுக்கிற ஹஸ்பண்டோட மனசை கிளியரா இதுல காமிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் ஷோரூமுக்கு ரோகிணி வரா. வீட்டுல டைவர்ஸ் பிரச்சனை எல்லாமே ஓடிட்டு இருக்கு. இவங்க என்னடான்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நமக்கே கோவம் தான் வரும். அப்ப மனோஜ்ட்ட ஆன்டி எங்க அப்படின்னு ரோகிணி கேக்குறா. அதுக்கு மனோஜ் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என் அப்பா கூட்டிட்டு போயிட்டாங்க, இப்ப அவங்க மீனோட வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரோகிணி என்ன சொல்றான்னா, பாத்தியா உங்க அப்பானால அம்மா இல்லாம கொஞ்ச நேரம் கூட இருக்கவே முடியல, அதே மாதிரிதான் என்னாலையுமே உன்னை பிரிஞ்சிருக்க முடியல அப்படின்னு ரொமான்டிக்கா பேசுறான். அது ரோகிணி உண்மையா தான் பேசுறாளா இல்ல மனோஜ் எகெயின் ஃபுல்லா அவளோட கண்ட்ரோல் கொண்டுட்டு வர ட்ரை பண்றாளா அப்படின்ற டவுட் தான் வருது. அப்போன்னு பாத்தீங்கன்னா மனோஜோட டைவர்ஸ் கேஸை ரன் பண்ணிட்டு இருக்கிற வக்கீலுமே அங்க வராங்க. சோ அங்க மனோஜ் ரோகிணி ஒன்னா பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க. இங்கதான் செம்ம ட்விஸ்டே. ஏன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்குமே டைவர்ஸ் தான் முடிவு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த வக்கீலுக்கே டவுட் வந்துடுச்சு. மனோஜ் அந்த வக்கீல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட வீட்டுக்கு ஏசி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா மனோஜ் கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் மனோஜ்ட்ட ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி இவங்க கேட்ட உடனே மனோஜ் தடுமாறி பேசுறது எல்லாமே பார்க்கும்போது வக்கீலுக்கு என்ன டவுட் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ரோகிணி மேல இவன் வீக்கா தான் இருக்கான் அப்படின்றது தெரியுது. அதுக்கு மனோஜ் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இல்ல மேடம் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா ரியல் ஷாக் இதுதான். அதுக்கப்புறம் அங்க இருந்து போற வக்கீல் டைரக்டா விஜயாக்கு கால் பண்ணி உங்க பையன் டைவர்ஸ் கேஸ் வாபஸ் வாங்கிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே விஜயா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ரோகிணி எகெயின் மனோஜ் சுத்தி வர ஆரம்பிச்சுட்டா அப்படின்றது எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்லயே தெரியுது. அப்ப விஜய் எதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே வக்கீல் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, மனோஜ் ரோகிணியும் ரெண்டு பேருமே ஷோரூம்ல இருந்த விஷயத்த சொல்றாங்க. இதனால விஜய் டென்ஷன் ஆகுறாங்க. அந்த டைம்ல விஜயா ஃபேஸ்ல இருந்த டென்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்குமே ரோகிணி ஃபுல்லா நம்ம விஜயாக்கு இப்ப மெதுவா அவன் மேல டவுட் வருது. இந்த பொண்ணு உண்மையிலேயே என்ன நினைக்கிறா அப்படின்ற கொஸ்டின் தான் விஜயோட மனசுக்குள்ள வருது. இதுக்கடையில மீனோட வீட்டுல சாப்பிடுற சீனுமே ரொம்ப சிம்பாலிக்கா இருந்துச்சு. விஜயனால கீழே உட்காந்து சாப்பிட முடியாது அப்படின்றதுனால மீனோட அம்மா பக்கத்து வீட்டுல இருந்து டைனிங் டேபிள் கடன் வாங்கி சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலி விஜயா அவமானப்படுத்தாம பாத்துக்கணும் அப்படின்றக்காக வேண்டி எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா விஜயா அப்பவும் கூட சாப்பாடை பார்த்துட்டு இது என்ன குழம்புனே தெரியல அப்படின்னு அலட்சியமா சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்க்கவே கோவமா தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு எபிசோட பெரிய பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முத்துவோட சீன் தான். இது வரைக்குமே எல்லாரையுமே டீஸ் பண்ணிட்டு இருந்த முத்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி காப்பாற்றணும் அப்படின்றக்காக வேண்டி ஏதாவது நடக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோட பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் முத்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலைட்டு எல்லாத்தையுமே சொல்றான். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று கிடைச்சிருக்காங்க, நம்ம வீட்டை மீட்டர்லாம் அப்படின்னு அவர் சொன்னது எல்லாத்தையுமே சொல்றான். முத்து இது சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவனோட கண்ணில் இருந்த நம்பிக்கை வேற லெவல்ல இருக்குது. இதை கேட்ட அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மனோஜ் எப்படி அந்த கடனை வாங்கினா அப்படின்ட்டு நம்ம ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதை பத்தி ஃபைனான்சியர்ட்ட பேச போகணும். இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு.
முத்து வந்து அண்ணாமலை கிட்ட இந்த மாதிரி எல்லாமே சொல்றது பாத்தீங்கன்னா கதையை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போற ஒரு பெரிய க்ளூ மாதிரி தான் வந்து இருக்குது. இது வரைக்குமே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் வந்து பாவம் அப்படின்னு வந்து பார்த்தாலுமே இப்போ இதுக்கு பின்னால என்ன உண்மை இருக்குமோ அப்படின்ற டவுட் தான் வந்து வருது. ஃபைனலா முத்து வந்து அவன் போற ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல இருக்கிற பர்சனுக்கு வந்து கால் பண்ணி எப்போ ஃபைனான்சியல் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கான். அந்த சீன்ல முத்துவோட கேரக்டர் growth வந்து ரொம்ப அழகா வந்து காமிச்சிருக்காங்க. முன்னாடி கோவத்துல இருந்த முத்து இப்ப ஃபேமிலிக்காக யோசிச்சு களத்துல வந்து இறங்கியிருக்கான். இப்படிதான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. மொத்தத்துல இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி வர சைலண்ட் மாதிரி தான் வந்து இருக்குது. ரோகிணியோட நெக்ஸ்ட் ட்ரூத் வந்து எப்படி இருக்கும், விஜயா ஃபுல்லா அவளை வந்து அப்போஸ் பண்ண போறாங்களா, முத்து ஃபைண்ட் அவுட் பண்ண போற விஷயம் என்னவா இருக்கும், இந்த கொஸ்டினோட தான் இந்த எபிசோட் வந்து இப்ப முடிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ரோகிணியோட உண்மை வந்து மெதுவா வந்து வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் முத்து வந்து ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக வேண்டி எடுத்து வைக்கிற அந்த ஒரு ஸ்டெப். ஆனா இந்த உண்மை வந்து முழுசா வந்து வெளியில வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் உடைய போறது வந்து மனோஜோட லைஃபா இல்ல விஜயாவோட நம்பிக்கையா அப்படின்றது அடுத்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இனி நடக்க போறது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்க போகுது. ஸோ இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.